அதான் ஓடி வந்து உங்க கார் கதவு திறந்திருந்ததா, அதான் உள்ள வந்து உட்காந்துட்டேன். சாரி. அவசரத்துல, பதட்டத்துல உங்ககிட்ட கேட்க முடியல. தப்புதான். உங்க பர்மிஷன் இல்லாம உங்க கார்ல மேற்கொண்டு எதையும் சொல்வது என்று தெரியாமல் தடுமாற, அந்த தடுமாற்றத்தில் தெரிந்த அவனது அழகு அவனது தடுமாற்றத்தை உண்டு பண்ண, "கோந்துவின் 4 கால் சார். நடுவுல ஒரு வாலு சார். ஆதி மனுஷன் தானே சார். வருஷம் போகுது, உலகம் மாறுது. காதல் மட்டும் மாறவில்லை சார்" என்ற கிண்டல் தோணியில் ஒலித்த பாட்டு அவனை தன் நிலைக்கு கொண்டு வந்தது. கூடவே செல்லமாக ஒரு முறத்தையும் அவருக்கு பரிசாக அளிக்க வைத்து, அவர்தான் மீண்டும் சொதப்பலில் முடித்த பிளானை நினைவூட்டும் வகையில் பாட்டை எடுத்து விட்டாரே. கூடவே சுஜி ஸ்டீபனை மாங்கம்மடியன் என்று திட்டியதையும் நினைத்தவன், ஸ்டீபன் ஒரு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனியில் சேர்மன் என்று தெரிந்தால் என்ன சொல்லுவாள் என்று நினைத்தான். அதைவிட தன்னை இப்படி இவள் சொன்னாள் என்று தெரிந்ததால் ஸ்டீபன் என்ன செய்வான் என்று நினைப்பு இவனுக்கு சிரிப்பை வரவழைக்க அதை தொண்டைக்குள்ளேயே புதைத்தான். அவள் தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன், அவள் என்ன சொன்னாள் என்பதை மீண்டும் ஒரு முறை மனதில் கொண்டு வந்து, அட அசட்டு பெண்ணே, இந்த கார் என்ன? என் வீட்டுல இருக்கிற எல்லா காருமே உனக்கு தான். இதுல இந்த சின்ன கார்ல உட்கார்ந்ததற்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறியே? லூசு பெண்ணே, லூசு பெண்ணே. ச்சே, இந்த தாத்தாவோட எனக்கும் பாட்டா கொட்டுது. தலையை செலுத்தியவன், இட்ஸ் ஓகே மிஸ் சுப்ரஜா. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவலன்னு கார் வச்சிருக்கிறதே வேஸ்ட் தான் என்று சொல்லி, ஏண்டா ஆத்திரம் என்று சொன்னோம்? மறுபடி அந்த மடியன் என்று ஆரம்பிக்க போகிறாளே என்று பயப்பட்ட மாதிரி, ஒன்றும் நடக்கவில்லை. தேங்க்ஸ். நீங்க என்ன சுப்ரஜானே சொல்லலாம். இல்ல சுஜின்னு சொல்லுங்க. இந்த மிஸ் எல்லாம் வேண்டாம். நவ் அபவுட் மிஸ்ஸஸ் ராம். கேட்க நினைத்ததை மீண்டும் தொண்டை குழியில் அமர்த்தினான். ஓகே சுப்ரஜா. ஆர் யூ ஓகே நவ்? அண்ட் இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? கையை ஓந்துவை நோக்கி நீட்டியது. எனக்கே வா. ஓந்துவின் கண்ணில் மின்னல் வெட்டியது. அவனுக்கு சிரிப்பை தருவிக்க அதை ஒரு தொண்டை சருமலில் மறைத்தான் ராம். எஸ், என்னோட தாத்தா மிஸ்டர் கோவிந்தன். நாங்க 2 பேரும் தான் வாக் போக கிளம்பினோம். அப்பொழுதுதான் அவர் மார்பை பிடித்தது. தான் பதறியது எல்லாம் நிழலாட வேகமாக அவரிடம் சென்றாள் சுஜி. தாத்தா, ஆர் யூ ஆல்ரைட்? உங்களுக்கு ஒண்ணுமில்லையே? அவர் மறுப்பாக தலையாட்டவும் கோபத்துடன், பின்ன ஏன் அப்படி செஞ்சீங்க நீங்க? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இனிமேல் அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு டயட் கண்ட்ரோல் வைக்க சொல்லணும். நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டப்படி சாப்பிடுறீங்க என்று புரிய அவளின் அந்த அழகியும் கண்ணால் அள்ளி ரசித்துக் கொண்டிருந்த ராம் தன் முகபாவனையை சாதாரணத்திற்கு மாற்ற வேண்டிய கட்டாயம். சுஜி இப்பொழுது ஒரு கேள்வியுடன் அவன் புறம் திரும்பினாள். ராம், நீங்க இந்த பக்கம் என்ன விஷயமா வந்தீங்க? இதுதான் எங்க தாத்தா. தாத்தா, இவர்தான் ராம். அம்மாவோட ஃப்ரெண்டு. வசு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க மகன் என்று பரஸ்பர அறிமுகம் செய்ய, நாய் அறிமுக படலம் நாயகன் அறிமுக படலமாக மாறிய கொடுமையை நினைத்து ராம் உள்ளுக்குள்ளே மருகினான். அவள் அதே கேள்வியுடன் பதிலை எதிர்பார்த்து அவனையே பார்த்த, நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க வந்தேன். இங்கே இதே பிளாக்ல தான் இருக்கான்னு என்னுடன் படித்தவன் என்று சொல்ல, அவள் யார் என்பது போல் முகத்தை வைத்துக் கொள்ள, அவளுடைய வீடு எதுவென்று தெரியாத காரணத்தால் அப்பொழுதுதான் தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து வெளியே எட்டி பார்த்த அந்த கீழ் வீட்டு மணியை பார்த்து, அதோ அவனே இருக்கானே என்று கையை வேகமாக அவன் புறம் மாட்டினான். மணிக்கோ திகைப்பு. யார் இது? சுஜிக்கு தெரிந்தவன் போல இருக்கே. எதற்காக என்னை பார்த்து கையசைக்கிறாள்? திரும்பி உள்ளே செல்ல நினைத்தவன் போகாமல் அங்கேயே நிற்க, பூந்து ராமை முறைத்தான் 100வது முறையாக. வேறு வழி இல்லாமல், ஓகே அவன் வெயிட் பண்றான், ஐ ஹோல்ட் டு கோ சுப்ரஜா. இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ என்று சொல்லி அந்த முகம் தெரியாத மனிதனை நோக்கி நடக்க ஆரம்பிக்க, கூடவே இருவரும் வர அவனுக்கு என்னவோ உதைத்தது. இதற்குள் அருகே வந்தவனிடம், யார் சுப்ரஜா இவரு என்ற மணியை அதிர்ந்து பார்த்தான் ராம். ஒரே கணம் பின்னர் அவனுடைய தொழில்முறை கவசத்தை முகத்தில் இட முகம் உணர்ச்சியற்று இருந்தது.
ஹலோ, என்ன தெரியலையா? நான் பா என்றான். இதற்குள் மணிக்கு பெண் பார்த்திருந்த வீட்டிலிருந்து அவனை கல்யாண உடை வாங்கவென்று அழைத்துச் செல்ல வந்தது. பெண் வீட்டிலிருந்து ஒரு படை. அவர்கள் அவசரப்படுத்த, சாரி ராம், சட்டென்று மறந்துடுச்சு. சுஜிக்கு உன்னோட கான்டாக்ட் நம்பர் தெரியுமில்ல, நான் அப்போ கூப்பிடுறேன்ப்பா என்று சொல்லி வேகமாக வந்த காரில் ஏறி செல்ல ராம் நிம்மதி அடைந்தான். சுஜிக்கு ராமை பார்த்தால் பாவமாக இருக்க, ராம், என்ன நீங்க பார்த்து ரொம்ப நாள் இல்ல, வருஷமாச்சு போல இருக்கேன். என்ன படிச்சீங்க? பிஹெச்டியா என்று கேட்க, கடவுளே நேரில் வந்து அவனுக்கு வழி காண்பித்தார் போல் இருக்க, ஆம் என்ற தலை வேகமாக ஆடியது. அங்கே கோந்துவில் இல்லை என்று இடவளமாக ஆட்டின தலையை பாராமல், சர்ப்ரைஸ் தான், உங்க பேரு கூட தெரியல அவருக்கு, பாருங்க. நீங்க எவ்வளவு தெளிவா அவரோட பேரை சொல்லி, அப்பொழுதுதான் எங்க சொன்னான் என்று யோசனை செய்ய, அவன் கோந்துவை பார்த்த பார்வையில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்டவர் கையை சுஜிக்கு தெரியாமல் மணி போல் ஆட்ட, உடனே இவன் வெல் என்றான். சொல்லும் போதே இப்படியும் ஒரு பேர் இருக்குமா என்று வியந்து கொண்டு அடுத்த முறைக்கு பரிசாக கிடைக்க மீண்டும் ஆடின கோந்துவின் கையை பார்த்தவன், அப்படித்தான் காலேஜ்ல மணியை சொல்லுவோம், அவனுக்கு பிடிக்காது என்று பூசி மொழுக சுஜி புன்னகை புரிய அவன் அங்கேயே விழ தயாராக இருக்க, கோந்து அவனை தள்ளி கொண்டு மாடிப்படி ஏறி அவனின் தாக்கத்தை தடுத்தார். வீட்டுக்கு வாங்கறான், அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க என்று கூறிக்கொண்டே படியேறியவள் 4வது படியில் நின்றாள். மணி, விவசாயத்துல தானே பிஹெச்டி செஞ்சாங்க, நீங்களுமா என்ற கேள்வியோடு. பேத்தி கேட்டது காதில் விழுந்த மறுகணமே மேல்படியில் ஒரு காலையும் அடுத்த படியில் குறுக்கிய நிலையில் மற்றொரு காலையும் வைத்திருந்த போது அந்த ரங்கத்தில் நர்த்தனமாட அவர் பின்னே வேகமாக படியேறி கொண்டிருந்தான். அவர் மேலே மோதினான். கஷ்டப்பட்டு இருவரையும் சமநிலைக்கு கொண்டு வர அங்கே நடந்த அக்ரோபெடிக்ஸ் சுஜியின் கவனத்தை அவள் கேட்ட கேள்வியில் இருந்து திருப்ப அவர்களை தாண்டி வேகமாக வீட்டுக்குள் சென்றாள். அம்மா என்ற அரைக்கூவலுடன். என்ன சுஜி, எதுக்கு இப்படி என்னை ஏல விட்டுற நீ? இரு வரேன், இந்த தோசை மாவை வலிச்சு வச்சுட்டு வரேன். இந்தா, நீதான் இங்க வந்துட்டு போ, ஒரு கை குறையுது எனக்கு. கௌசி அங்கிருந்தபடியே கத்த சுஜி சங்கடமாக ராமுகம் பார்த்தாள். வாங்க, காலில் அடிப்படையிலேயே. தாத்தா, உங்களுக்கு? அம்மாவை கூப்பிட்டு வரேன். அவளுக்கு உட்கார்வதற்கு சோபாவை கை காட்டி வேகமாக சமையல் அறைக்கு சென்ற 30 வினாடிகளில், நிஜமாகவா சொல்ற? என்னுடைய ராம் வந்திருக்கானா? ஓ சுஜி, எதுல விளையாடுவது என்று இல்ல, ஆபத்தில் வலித்துக் கொண்டிருந்த மாவு கையுடனே வேக நடை போட்டு ஆளுக்கு வர பல மாதங்கள் கழித்து பார்த்த தன்னுடைய செல்ல பிள்ளையை கண்டு திகைத்த கௌசியின் அருகே சென்று அவள் கால்களை ஒத்தி கொண்டான். உள்ளரித்தது கௌசிக்கு. சில முறை தோழிகள் இருவரும் கோவிலில் சந்திக்கும் போது ராம்தான் வசுவை அழைத்து சென்றிருக்கிறான். எனவே கௌசியை அப்பொழுது சந்தித்திருக்கிறான். அந்த பாசமும் பிறந்த நாள் தவறாமல் தனக்கு பிடித்த மைசூர் பாக்கை மகனுக்கு பிடிக்காதவன் என்று தெரிந்தும் அவனிடமே கொடுத்து அனுப்பிய பாசம் அவனை இப்பொழுது பாசத்தில் அவள் காலில் விழ வைத்தது. எழுந்திருக்கண்ணா. கை ஆசையாக அவன் தோலை தடவ பாசத்தோடு சேர்ந்து தோசை மாவும் அவன் தோளில் ஒட்டியது. சாரிக்கண்ணா, இரு, தொடச்சு விடுறேன் சொன்னவள் மேலும் அந்த கையாலேயே தடவ மாவு இன்னமும் அழுத்தமாக பரவ சுஜி சலிப்புடன் அம்மாவின் கைமுட்டியை பிடித்து தள்ளி நிறுத்தி வைத்தாள். இதற்குள் கோந்து அவனை தங்கள் அறைக்குள்ளே அழைத்து சென்று பிருத்திவியின் ஷர்ட் ஒன்றை கொடுக்க அவன் வேண்டாம் என்று மறுத்து தான் போட்டிருந்த ஷர்ட்டை கலற்றி அதை நீரால் சுத்தம் செய்து அணிய போனவனே, ஜஸ்ட் எ மினிட் என்ற சுஜியின் குரல் தடுத்தது. உள்ளே பனியன் போட்டிருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க, கோந்துதான் பொருட்களித்த கதவின் அருகே கையில் ஒரு கவரை வைத்துக் கொண்டு ஒரு கால் மாற்றி ஒரு கால் ஊன்றி ஆடிக்கொண்டிருந்த சுஜியின் அருகே சென்றார். தாத்தா, இந்தாங்க, அம்மா கொடுத்து விட்டாங்க, ராம இதை போட சொல்லுங்க.
கவரிலிருந்து சட்டை வெளியில் எடுத்தவர், சுஜி குட்டி, இது நீ பிருத்திவிக்கு தொடர முடியாதபடி அவனது பார்வை அவரை எச்சரிக்க வாயை கப்பென்று மூடிக்கொண்டார். கதவை மீண்டும் சாத்தி அவனிடம் அந்த கவரை கொடுத்து, உன்னோட அத்தை கொடுத்து விட்டுருக்கா, மாப்பிள்ளை சீராக இதையே போட்டுக்க ராசா என்று கண் சிமிட்ட ராமுக்கு வெக்கமாக இருந்தது. முதல் முறையாக ஒரு வீட்டுக்கு, அதுவும் தன்னுடைய மாமனார் மாமியார். சரி சரி, என்னமோ உறவுமுறை உறுதியாகவில்லை, இருந்தாலும் என்றைக்கும் இருந்தாலும் அதுதானே. அவர்கள் வீட்டுக்கு வரும்போது இப்படி வெறும் கையோடு வந்திருக்கிறோமே என்று தோன்ற வெட்கம் அதிகமாகியது. அந்த பையில் கையை விட்டு சட்டை எடுக்க கையில் எதுவோ நெருட என்ன என்று எடுத்து பார்த்தவன் விழிகள் தெரித்து விழாத குறை. சுஜி தன்னுடைய மனம் நாட துவங்கியதுமே அவளுக்கு என்றாவது தன்னுடைய நேசத்தை வெளிக்காட்டினான். கொடுப்பதற்கு என முதல் வேளையாக ஜிஆர்டி நகை கடைக்கு சென்று ஒரு பெரிய வைரம், அதை சுற்றி இரு பக்கமும் சிறு வைரங்கள் என்று அமைந்திருந்த ஒரு மோதிரத்தை வாங்கி அதை தன்னுடைய காரில் லவ் கம்பார்ட்மெண்டில் வைத்திருந்தான். மலேசியாவுக்கு செல்வதற்கு முன் காரை சர்வீஸ்க்கு விட சொன்னவன் நினைவாக அந்த மோதிரம் இருந்த பரிசு பெட்டியை தன்னுடைய வார்ட்ரோப்பில் அவசரமாக வைத்திருந்தான். அதை இப்பொழுது சுஜி கொண்டு வந்து கொடுத்த பேக்கில் இருக்க வியப்பின் உச்சிக்கு சென்றான். அவனை சரியாக யூகித்த போது, என்னராம் நீ திகைத்து நிக்கிறத பார்த்தா இது நீ நம்ம சுஜிய மனசுல வச்சுட்டு வாங்கின ரிங்கு மாதிரி தோணுதே, கரெக்டா என்றார். தாத்தா, ஹவு டிட் யூ நோ? ஆமா, சுஜிக்காக தான் வாங்கினேன். அது எப்படி இங்க? அப்பொழுது பதட்டத்துடன் கதவை தட்டிய சுஜி, தாத்தா தாத்தா, ஒரு நிமிஷம், அந்த கவரில் ஷர்ட் வைக்கும் போது தவறுதலா என்னோட மோதிரம் உள்ள விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ராம் கிட்ட சொல்லி அதை எடுத்து கொடுக்க சொல்லுங்க என்று சொன்னதை கேட்ட ராம் கனவில் இருப்பது போல் மெதுவாக நடந்து வந்து அந்த ஒரு கழுத்திருந்த கதவு வழியே நீட்டிய சுஜியின் விரலையும் மோதுவையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தான். அவன் கேள்வியை ஆசையை சரியாக படித்த போது, இதோ அப்படியே இரு சுஜி குட்டி, போட்டு விடுறேன் என்று சொல்லும் போதே முகத்தில் 10,000 வாளா சரவடி வெடித்தது போல் ஒளியுடன் ராம் கதவை நெருங்கி அவளது மோதிர விரலில் மோதிரத்தை மெதுவாக அணிவித்தான். தேங்க்ஸ், அவள் பாட்டுக்கு சொல்லி செல்ல பூந்து வந்து ராமை உலுக்கினார். லக்கி பிளோதான் நீ ராம், நீ அவளுக்குன்னு வாங்கின மோதிரத்தை நீயாவே அவ கேட்டு அவளுடைய விரலில் அணிவித்து விட்டாய். வேற என்ன வேண்டும்? அவளும் உனக்கு பதில் பரிசு அவளுடைய சக்திக்கு ஏற்றவாறு கொடுத்துட்டா என்று அவன் சட்டை காண்பித்தார். என்ன பாக்குற? அது அவளுடைய பிறந்த நாளுக்குன்னு பிருத்திவிக்கு வாங்கிய 2 ஷர்ட்ல ஒன்று. அவன் ஒன்றை போட்டாச்சு. சோ அவளை வேணாம் பாரு, உனக்குன்னு வந்த மாதிரி இருக்கு. பரசுரம் பரிசு கொடுத்து உங்க உறவை பலப்படுத்தியாச்சு. இது மோதல்ல விட பெட்டர் இல்லையா? இன்னமும் கனவு லோகத்தில் இருந்தவனை தள்ளி கொண்டு மீண்டும் ஹாலுக்கு வர, இதற்குள் கௌசி ஒரு தட்டில் நெய்முறுக்கு கடையில் வாங்கிய சோம்பப்படின்னு கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து கூடவே ஒரு கப் டீயும் வைத்தாள். நான் டீ தான் சாப்பிடுவேன் என்று உங்களுக்கு கேட்க ஆரம்பித்து எனக்காக பார்த்து பார்த்து செய்யும் இவங்க இத தெரிஞ்சு வச்சதுல எந்த வியப்பும் இல்லை என்று எண்ணி அதை அப்படியே விட்டான். வைத்தவள் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டு அபிநயம் பிடிக்க அந்த முத்ரா தேவியின் பார்வை தன்னுடைய மாமாவை நோக்கியே இருந்தது. என்ன என்பதற்குள் பார்க்க கோந்துவிடம் வாசலை கை காட்டினாள். ஓ என்று மண்டையை வேகமாக ஆட்டிய போது அவள் புரிந்ததா என்று உதட்டசவில் கேட்டதற்கு, வரதப்பா வரதப்பா, கட்சி வருதப்பா, கஞ்சி விரைப்பு தன்னை மனசில் தாங்கி மிஞ்சி வருதப்பா என்று அவர் ஸ்டைலில் பாட, அதே அதே என்று கௌசியின் உதடு ஆமோதித்தது. எந்த நிமிடமும் 2 வீட்டிலிருந்து கணவர் வந்து விடுவார். இவனை பார்த்தால்
நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அபயம் அளித்த போது அவளை சாதாரணமாக ராமுடன் பேசுமாறு கை காண்பிக்க அவள் அழகாக எதை கேட்க கூடாதோ அதை பளிச்சென்று கேட்டாள். ராம் கண்ணா, இந்த பக்கம் அத்தை வீட்டுக்கு வர இப்பதான் வழி தெரிஞ்சுதா? என்ன விஷயமா வந்திருக்க நீ? வசு அனுப்பினாளா? போன்ல பேசும்போது சொல்லவே இல்லையே. பாட்டி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? இதை காதில் வாங்கிக் கொண்டே வந்த சுஜி அம்மாவின் அருகே நின்று கொண்டு, அம்மா, வசு ஆண்டி எல்லாம் அனுப்பல. நம்ம மணி இல்ல, அதான் மணி சார் கீழ் வீட்டுல இருக்காரே, அவரை பார்க்க வந்தாராம். அவங்களோட ஒன்னா படிச்சாராம். ஏ, இப்பொழுது ராம் எதிரே வந்து சோஃபாவில் அமர்ந்தவள், கேட்டேனே, மணி அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, நீங்க பிசினஸ் படிக்க போகல, அப்போ எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா பிஹெச்டி பண்ணியிருக்க முடியும்? கேட்க பதில் கோந்துவிடம் இருந்து உடனே வந்தது. அது பிஹெச்டி இல்ல சுஜி குட்டி, பியூசி தானே ராம்? அப்படித்தான் இருக்கும். ராம் தலையில் கை வைக்காத குறை. அவன் வாயை திறக்கும் முன் பதில் வாசலில் நின்றிருந்த வரதனிடம் இருந்து வந்தது. அப்பா, பியூசி எல்லாம் அந்த காலம் 1978லயே +2 வந்தாச்சு. சொல்லுப்பா ராம். ராம் தானே, நீ ராம் சந்தானம். மணி கூட என்ன படிச்சப்பா? ராம் கஷ்டப்பட்டு கூந்து பக்கம் திரும்பாமல் கண்ணுக்கு தெரியாத மூன்றாவது கையால் தன்னுடைய தலையை அசையாமல் பிடித்துக்கொண்டு வரதனை நோக்கி அப்படியே எழுந்தான். ஹலோ அங்கிள் என்ற வாழ்த்தோடு. அதோடு நில்லாமல் உள்ளே வந்து அவன் எதிரே அமர போனவரை தடுத்து அவர் கால்களில் தலை குனித்து கையை வைத்து அடிபணிந்தான். கௌசிக்கு ஒரே பெருமை.